தாய் வீடு ஆகஸ்ட் 2026. ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள். அங்கம் 23. செல்வநாயகி ஸ்ரீதாஸ். இதுவரை மகாவம்சம் பல நூற்றாண்டுகளாக மக்கள் மத்தியில் நாட்டார் பாடல்களாக பாடப்பட்டு வந்த கதைகளை பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் மகாநாமத்தேரர் என்னும் பௌத்த பிக்கு பாலி மொழியில் தொகுத்ததாக நம்பப்படுகிறது. பௌத்த துறவிகள் ஒருங்கிணைந்து மகிந்தன் மூலமாக பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வரலாறு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இலங்கையில் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டது, பௌத்த மதத்தின் பெருமையை காட்டும் வகையிலான செவி வழி கதைகள் முதலியவற்றை திரட்டி அட்டகதா என்னும் பெயரில் பாலி மொழியில் தொகுத்தார்கள். இது பின்னொரு காலத்தில் கால வரிசைப்படி ஒழுங்கு செய்யப்பட்டு அட்டகதா மகாவம்சம் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டது. தனது நாட்டினது வரலாற்றை வரைவதற்கு சங்க இலக்கியங்களை ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளாத காலம் ஒன்று இருந்தது. இலக்கியங்கள் கூறும் வரலாற்று செய்திகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க புறச்சான்றுகள் வேண்டப்பட்ட அதே காலத்தில் மகாவம்சம் வரலாற்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது இன்றைய ஆய்வாளர்களுக்கு வியப்பு தரும் செய்தியாகும். இந்த ஆய்வில் 10 சேர மன்னரின் தொடர் வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. 10 என்னும் வரலாற்று இலக்கியம் நாடோடி பாடல்களாக பல நூற்றாண்டுகளாக எடுத்து வரப்பட்டு பௌத்த பிக்குகளால் நூல் வடிவம் பெற்று மகாவம்சம் என்னும் நூலுடன் ஒப்பாய்வு செய்யப்படுகிறது. இந்த ஆய்வில் இலக்கிய சான்றுகளுடன் புதைபொருள், கல்வெட்டு சான்றுகள், நாணயங்கள், பிற நாட்டார் குறிப்புகள் முதலியவை துணை சான்றுகளாக கொள்ளப்பட்டுள்ளன. 10 காலத்தில் இருந்த சேரநாடு, சேரநாட்டின் பெரும் நிலப்பரப்பு, அதன் கடல் வளம், நிலவளம், மலைகள், ஆறுகள், துறைமுகங்கள், கடல் வாணிபம், சேர மன்னர் பரம்பரை, சேர நாடு அரசலம் குமாரர்களின் பயிற்சி கூடங்களாக அமைக்கப்பட்டமை, 10 பாடப்பட்ட மன்னர்கள் பட்டியல், அவர்களது ஆட்சி ஆண்டுகள் பற்றிய அனுமானம் முதலிய அனைத்து விடயங்களும் இந்த ஆய்வு தொடரின் முன்னைய பகுதிகளில் விரிவாக ஆராயப்பட்டன. சேர மன்னர்கள், அவர்களை பாடிய புலவர்கள் என்று இவர்களிடையே காணப்பட்ட தொடர்பு சேரர் வரலாற்றை கணிப்பதற்கு பேருதவியாக இருப்பது வியப்பிற்குரியது. ஒரு புலவனை தொட்டு அவன் பாடிய வேறு அரசர்கள், அதாவது சோழர், பாண்டியர், அதற்கு மேல் அவ்வரசர்களை பாடிய வேறு புலவர்கள், அப்புலவர்கள் பாடிய வேறு மன்னர்கள் என்று இத்தொடர் சுவையானதொரு வரலாற்று தொடரை இணைப்பதற்கு பெரும் துணையாக அமைகிறது. ஆய்வு தொடர்கிறது. 10 சங்ககால 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். இது 10 சேர மன்னர்களை 10 புலவர்கள் 10 பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். இந்நூலின் முதல் 10 இறுதி 10 காலத்திற்கு இரையாகி இன்று கிடைக்கவில்லை. இவை தவிர்ந்த ஏனைய 8 10களும் கிடைக்க பெற்றுள்ளன. இந்த 80 பாடல்களும் இரு சேர மரபைச் சேர்ந்த 8 மன்னர்களை பற்றியதாகும். 10 முதல் மன்னனாக கருதப்படும் உதியம் சேரலாதன் வழிவந்தவர்களான 5 மன்னர்களும், அந்துவம் சேரல் இரும்பொறை வழிவந்தவர்களாக 3 என மொத்தம் 8 மன்னர்கள் வரலாற்று 10 வாயிலாக அறிய கிடைக்கிறது. காலம் 10 சங்க காலத்து பிற்பகுதியில் பாடப்பட்டதாக பெரும்பாலான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 10 கபிலர், பரணர் முதலிய கடைச்சங்க புலவர்களால் பாடப்பட்டிருக்கின்றமையால் இந்த கடைச்சங்க கால நூல் என்று இதனை கொள்வதில் தப்பில்லை. இப்பாடல்கள் வீரம், போர், வெற்றி, கொடை, குடியோம்பல் முதலிய புறப்பொருளின்
பாடப்பட்டாலும் காதல் சிறப்புமிக்க பகுதிகளும் இல்லாமல் இல்லை. சேர மன்னரின் புலவரை போற்றும் பண்பு, ஆட்சித்திறன் முதலியவையும் பேசப்படுகின்றன. பதிற்று பத்தில் பதிகங்கள். பதிற்று பத்தின் ஒவ்வொரு பத்தின் இறுதியிலும் ஒவ்வொரு பதிகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிகத்தின் காலம் பற்றிய மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. பதிகங்கள் பதிற்று பத்து இலக்கியத்திலும் ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் பிற்பட்டவையாக இருக்கலாம் என்று கருதுபவர்களும் உளர். அவை தரும் தகவல்கள் உண்மைத்தன்மை உடையனவாகவும் வரலாற்று ஆய்வுக்கு பெரும் பயன் தருவனவாகவும் உள்ளன. இப்பதிகங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த பத்தின் பாட்டுடை தலைவன், அவனது அரிய சாதனைகள், அவனது பெற்றோர், அவன் திருமண தொடர்பு கொண்ட அரச பரம்பரையினர், மனைவியர் பற்றிய தகவல்களை தருகின்றன. அவற்றுடன் இப்பதிகங்கள் சேர மரபினரிடையே இருந்த அரசியல் தொடர்பு பற்றிய தகவல்களையும் தருகின்றன. பதிற்று பத்து அரசர்கள். முதலாவதாக வஞ்சி நகரில் இருந்து ஆண்ட உதியம் சேரலாதன் வழிவந்தவர்களான 5 மன்னர்கள். இரண்டாம் பத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவனது ஆட்சி காலம் 58 ஆண்டுகள். மூன்றாம் பத்து பல்யானை செல்களுக்குட்டுவன். இவன் இமயவரம்பனின் தம்பி. அவனுடைய ஆட்சி காலம் 25 ஆண்டுகள். நான்காம் பத்து கிளங்காய் கண்ணி நார்முடி சேரல். அவனுடைய ஆட்சி காலம் 25 ஆண்டுகள். இமயவரம்பனுக்கும் வேளாவி கோமான் பதுமன் மகளுக்கும் பிறந்த மூத்த மகன் இவன். ஐந்தாம் பத்து கடல் புறக்கோட்டிய செங்குட்டுவன். இமயவரம்பனுக்கு சோழன் மணக்கிள்ளி மகளுக்கும் பிறந்த மகன். இவனுடைய ஆட்சி காலம் 55 ஆண்டுகள். ஆறாம் பத்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இமயவரம்பனுக்கும் வேளாவி கோமான் பதுமன் மகளுக்கும் பிறந்த இளைய மகன் இவன். இவனது ஆட்சி காலம் 38 ஆண்டுகள். இரண்டாவது பரம்பரை கருவூர் நகரில் இருந்து ஆண்ட அந்துவன் சேரல் இளம்பொறை வழிவந்தவர்கள். இவர்கள் மூவர். ஏழாம் பத்து செல்வ கடுங்கோ வாலி ஆதன். இவனது ஆட்சி காலம் 25 ஆண்டுகள். எட்டாம் பத்து தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. இவனுடைய ஆட்சி காலம் 17 ஆண்டுகள். ஒன்பதாம் பத்து குடக்கோ இளம் சேரல் இரும்பொறை. இவனது ஆட்சி காலம் 16 ஆண்டுகள். பதிற்று பத்தில் பேசப்படும் சேர மன்னர்களுடைய வரலாறு. முதலாவதாக உதியம் சேரலாதன். அதாவது இவன் முதலாம் பத்துக்கு உரிய மன்னனாக கருதப்படுகிறான். உதியன் சேரலாதன் பற்றி பாடப்பட்ட முதலாம் பத்து கரையானுக்கு இரையாகிவிட்டது. பதிற்று பத்தின் ஏனைய பத்துக்கள், சங்க இலக்கியங்கள் முதலியவற்றிலிருந்து கிடைக்கப்பெறும் சான்றுகள், இவற்றின் மூலம் உதியம் சேரலாதனது வரலாறு புனையும் முயற்சியின் வெளிப்பாடு இந்த பகுதியாகும். சேரமான் பெருஞ்சோற்று உதியம் சேரலாதனை முறிஞ்சியூர் முடிநாகராயர் என்னும் சங்கப்புலவர் புறநானூறு 2ஆம் பாடலின் பின்வருமாறு பாடியுள்ளார். அலங்கு உளை புரவி ஐவரொடு சினை நிலம் தலை கொண்ட புலம் பூத்தும்பை ஈர 50 பொருது களத்து ஒளிய பெரும் சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். புறநானூறு 2ஆம் பாடல். இதனையே மாமூலனார் அகநானூறு 263ஆம் பாடலில் கூறியுள்ளார். முதியர் பேணிய உதியம் சேரல் பெரும் சோற்று கொடுத்த ஞான்றை. அகநானூறு 233. முறிஞ்சியூர் முடிநாகராயரை
தலைச்சங்க புலவராக இறையனார் களவியல் உரை பாயிரம் குறிப்பிடுகிறது. எனவே இவரால் பாடப்பெற்ற உதியன் சேரலாதனும் தலைச்சங்கத்தைச் சேர்ந்தவர் என்று கொள்வதில் தப்பில்லை. உதியம் சேரலாதன் சங்ககால சேர மன்னன். இவன் குட்டநாட்டை ஆண்டவன். குட்டநாடு கேரள மாநிலத்தின் ஒரு பகுதி. இப்பகுதியில் ஆண்டு முழுவதும் வேளாண்மை தொழில் நடைபெறுவதால் இதை கேரளாவின் அரிசி கிண்ணம் என்று சிறப்பு பெயர் பெற்றுக் கொண்டுள்ளது. இது இந்தியாவிலேயே கடல் மட்டத்தில் இருந்து குறைவான உயரம் கொண்ட பகுதியாகும். இத்தகைய செழிப்பு காரணமாகவே சேர அரசு ஏனைய தென்னிந்திய அரசுகளை விட வளப்பம் மிக்கதாக திகழ்ந்தது. சங்கச்சான்று மூலம் உதியம் சேரல் என்னும் பெயரிலே இரு சேர மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். உதியம் சேரலாதன் திருவஞ்சைக்களம் என்னும் கொடுங்கோளூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் என்பது ஒரு ஊகம். இவன் 10 இரண்டாம் பத்தின் தலைவனாகிய இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் தந்தை. இவன் மனைவி வெளியன் வேள் மகள் நல்லினி உதியம் சேரலாதனுக்கு நல்லினி வழி மக்கள் இருவர். முதல்வன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், மற்றவன் 3ஆம் பத்தின் தலைவன் பல்யானை செல்களுக்குட்டுவன். இவன் பெருஞ்சோற்று உதியம் சேரலாதன் என்று அழைக்கப்பட்டான். ஐவரும் 100 போரிட்டு கொண்ட போது இவன் இருபாலாருக்கும் பெருஞ்சோறு வழங்கியதாக புலவர் முறிஞ்சியூர் முடிநாயகராயர் குறிப்பிடுகிறார். இந்த போரை பாரத போருடன் தொடர்பு படுத்தி பேச முனைபவர்களும் உண்டு. ஆனால் கால வேறுபாடு, பாரத போர் நடந்த நிலம் என்று இன்னொரு பல்வேறு காரணங்களால் இந்த கருத்து எடுபடவில்லை. சங்கப்புலவர் மாமூலர் அகநானூற்றில் பாடல் 65 நாடு கண் அகற்றிய உதியம் சேரல் என்று பாடியிருப்பதால் இவன் நாட்டை விரிவுபடுத்தினான் என்று கொள்ள கிடக்கிறது. அகநானூறு 233ஆம் பாடல் துறக்கம் எய்திய தொய்யா நல்லிசை முதியர் பேணிய உதயம் சேரல் என்னும் அடிகள் மூலம் இவன் முதியோரை பேணினான் என்று அறியப்படுகிறான். இவரை அடையாளப்படுத்துவதில் வரலாற்று அறிஞர்களிடம் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சிலர் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவருக்கும் கௌரவருக்கும் நடந்த பாரத போரில் உதியம் சேரலாதன் பெருஞ்சோறு வழங்கியமையை தொடர்பு செய்து பார்க்க முயல்கின்றனர். ஆனால் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுக்கு இன்றைய ஆய்வு நெறிகள் இல்லை. காலம், இடம் முதலிய வெளிப்படையான காரணங்களால் இம்முயற்சி வலுவிழக்கிறது. இரண்டாவது, இன்னும் சிலர் 5 மற்றும் 100 சோறு கொடுத்த செயலை சாத்தவாகன மன்னரோடு தொடர்பு படுத்தி கூறுவார்கள். மூன்றாவதாக, வேறு சிலர் பெருஞ்சோற்று உதியம் சேரலாதனும் 10 குறிப்பிடப்படும் உதியம் சேரலாதனும் வேறு வேறானவர்கள் என்று கூறுவார்கள். முடிவாக, 1. சேர வரலாற்றில் உதியம் சேரலாதன் என்னும் ஒரு அரசன் அரசோற்றி இருக்கிறான். இரண்டாவதாக, தமிழனான இவன் இந்திய துணைக்கண்டத்தில் தென்னிந்திய பகுதியில் வளம் மிக்கதான மேற்கு கடலை அண்டிய பெரு நிலப்பரப்பில் வலுவானதொரு அரசை நிறுவியிருக்கிறான். மூன்றாவதாக, இவன் பின் வந்த இவனது வழித்தோன்றர்களுக்கு பெருமை மிக்கதொரு பேரரசை உருவாக்குவதற்கு வழிவகுத்திருக்கிறான். நான்காவதாக, இவனது வீரம், கொடை முதலியவை பற்றி சமகால சங்க புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவை போன்ற சான்றுகளை ஏற்றுக்கொண்டு இவனே 10 முதலாம் பத்தின் பாட்டுடை தலைவனாக பாடப்படுபவன் என்பதை உறுதி செய்து 10 இரண்டாம் பத்திற்கு செல்லலாம். தொடரும்.